மகனை காணவில்லை என காவல் நிலையத்தில் புகார் அளித்த தாய். மிஸ்ஸிங் கேஸ் லிஸ்டை எடுத்து விசாரித்த போலீஸ். சிசிடிவி காட்சிகளையும் ஆய்வு செய்து விசாரணை. முன்னுக்கு பின் முரணாக பதிலளித்த மனைவி மீது சந்தேகமடைந்த போலீஸ். கணவனை வெட்டி கொலை செய்துவிட்டு சடலத்தை ரயில்வே தண்டவாளத்தில் வீசியதாக பகீர் வாக்குமூலம் அளித்த மனைவி. கட்டிய கணவனை மனைவியே கொலை செய்தது ஏன்? நடந்தது என்ன? ரயில்வே தண்டவாளம் வழியா இளைஞர்கள் சில பேரு நடந்து போயிட்டு இருந்தாங்க. அப்ப அடையாளம் தெரியாத ஒரு இளைஞரோட சடலம் கிடந்திருக்கு. இத பார்த்து அதிர்ச்சி அடைஞ்சி இளைஞர்கள் இத பத்தி தங்களோட கிராமத்து மக்கள் கிட்ட சொல்லி இருக்காங்க. இந்த விஷயத்தை கேள்விப்பட்டு ஸ்பாட்டுக்கு வந்த போலீஸ் இளைஞரோட சடலத்தை மீட்டு போஸ்ட்மார்ட்டத்துக்கு அனுப்பி வச்சாங்க. அடுத்து உயிரிழந்த இளைஞர் பத்தி கிராம மக்கள் கிட்ட கேட்டிருக்காங்க. ஆனா கிராம மக்கள் இந்த இளைஞர் யாருன்னு எங்களுக்கு தெரியலன்னு சொல்லிட்டாங்க. இதனால போலீஸ் பக்கத்துல உள்ள போலீஸ் ஸ்டேஷன்ல ஏதோ மிஸ்ஸிங் கேஸ் ஃபைல் ஆகி இருக்கான்னு பார்த்திருக்காங்க. ஆனா அதுல எந்த ஒரு துப்பும் கிடைக்கல. இதனால அந்த சடலத்தை புகைப்படம் எடுத்த போலீசார் அந்த போட்டோவை பக்கத்து மாவட்டத்தில் உள்ள எல்லா போலீஸ் ஸ்டேஷன்களுக்கும் அனுப்பி வச்சு விசாரிக்க சொல்லி இருக்காங்க. அப்ப கிணத்துக்கடவு போலீஸ் ஸ்டேஷன்ல தேவாங்கிற இளைஞரை காணும்னு அவங்க தாய் சுசிலா புகார் அளிச்சிருக்கிறது தெரிய வந்திருக்கு. இதனால சுசிலாவை கூப்பிட்டு சடலத்தை அடையாளம் காட்டியிருக்காங்க போலீஸ். அதுலதான் உயிரிழந்தது தேவான்னு கன்ஃபார்ம் ஆகியிருக்கு. மகனோட சடலத்தை பார்த்து கதறி அழுத தாய் தேவாவோட உயிரிழப்புல சந்தேகம் இருக்குன்னு சொல்லி இருக்காங்க. அந்த புகாரை வச்சு உடனே தேவாவோட வீட்டுக்கு போன போலீஸ் முதல்ல தேவாவோட மனைவி இந்திராணி கிட்ட விசாரிச்சிருக்காங்க. அப்ப என் கணவர் காணாம போய் 3 நாட்கள் ஆச்சுன்னு சொல்லி இருக்காங்க இந்திராணி. அதுக்கு போலீஸ் நீங்க ஏன் கம்ப்ளைண்ட் கொடுக்கலன்னு கேட்க இந்திராணி ஏதேதோ சொல்லி சமாளிச்சிருக்காங்க. இதனால இந்திராணி மேல சந்தேகம் அடைஞ்ச போலீஸ் சம்பவத்தன்னைக்கு என்ன நடந்துச்சுன்னு தெரிஞ்சுக்க அந்த ஏரியாவில் உள்ள மொத்த சிசிடிவி காட்சிகளையும் எடுத்து ஆய்வு பண்ணி இருக்காங்க. அப்ப தேவாவோட வீட்டுக்கு ஒரு ஆம்புலன்ஸ் வந்துட்டு போன காட்சிகள் பதிவாகி இருந்திருக்கு. போலீஸோட விசாரணை ரொம்ப தீவிரமடைஞ்சதை பார்த்து பயந்து போன இந்திராணி மறுநாள் அவங்களே கிணத்துக்கடவு போலீஸ் ஸ்டேஷன்ல சரணடைஞ்சி சார் நான் தான் என் கணவன் தேவாவை கொலை செஞ்சேன்னு சொல்லி இருக்காங்க. இதனால அவங்கள கஸ்டடியில எடுத்த போலீஸ் தீவிர விசாரணையில இறங்குனாங்க. மதுரையை சேர்ந்த தேவா இந்திராணி தம்பதி கோவை பொள்ளாச்சியில வசிச்சுக்கிட்டு இருந்தாங்க. தேவா பெயிண்டிங் வேலை செஞ்சுக்கிட்டு இருந்தாரு. இந்த தம்பதிக்கு 3 வயசுல ஒரு குழந்தை இருக்கு. கணவன் குழந்தைகளோட மகிழ்ச்சியா வாழ்ந்துட்டு இருந்தாங்க இந்திராணி. இதுக்கிடையில இந்திராணிக்கும் அவங்களோட சித்தப்பா முறையில் உள்ள வினோத்குமாருக்கும் தகாத உறவு ஏற்பட்டிருக்கு. கணவன் வேலைக்கு போனதுக்கு அப்புறம் எந்த நேரமும் வினோத்குமார் கூட பேசுறது அவர் கூட வெளியில போறதுன்னு இருந்திருக்காங்க இந்திராணி. ஆனா அடுத்த கொஞ்ச நாட்கள்லயே இந்த விஷயம் தேவாவுக்கு தெரிய வந்திருக்கு. இதனால தேவா தன்னோட மனைவி இந்திராணிய கண்டிச்சிருக்காரு. என் கூட சந்தோஷமா தானே வாழ்ந்துட்டு இருந்த, எதுக்கு உன் புத்தி இப்படி மாறிச்சு? நீ இந்த மாதிரி பண்ணிட்டு இருந்தனா நம்ம குடும்பத்துக்கு நல்லது கிடையாது. அதனால உன் சித்தப்பா கூட பழகிறத நிறுத்திக்கோன்னு கண்டிச்சிருக்காரு. அதுக்கப்புறம் இந்திராணி கிட்ட இருந்து செல்போனை பிடுங்கின தேவா அவங்கள வீட்டை விட்டு எங்கேயும் வெளியே அனுப்பாமலும் வச்சிருந்தாரு. இதனால வினோத்குமார் கூட பேச முடியாம இந்திராணி தவிச்சுக்கிட்டு இருந்தாங்க. தேவா உயிரோட இருக்கிற வரைக்கும் வினோத்குமாரோட சந்தோஷமா இருக்க முடியாதுன்னு நினைச்ச இந்திராணி கள்ள காதலனோட சேர்ந்து கணவனை கொலை செய்ய திட்டம் போட்டிருக்காங்க. அதுக்கு காதலனும் ஓகே சொல்ல இந்த கொலை திட்டத்துக்கு தன்னோட நண்பர்களையும் கூட சேர்த்துக்கிட்டாரு வினோத்குமார். சம்பவத்தன்னைக்கு தேவா வீட்டுல தூங்கிட்டு இருந்தாரு. அப்ப ஒரு ஆம்புலன்ஸ்ல தன்னோட நண்பர்களை கூட்டிக்கிட்டு தேவாவோட வீட்டுக்கு போன வினோத்குமார் தூங்கிக்கிட்டு இருந்த தேவாவை சரமாரியா வெட்டி இருக்காங்க. இதுல நிலை குலைஞ்ச தேவா சம்பவ இடத்திலேயே துடிதுடிக்க உயிரிழந்துட்டாரு. அடுத்து சடலத்தை அந்த ஆம்புலன்ஸ்ல வச்சு அத கரூருக்கு கொண்டு வந்த கொலையாளிகள் சடலத்தை தண்டவாளத்துல தூக்கி வீசிட்டாங்க. இதுக்கிடையில போலீஸோட விசாரணைக்கு பயந்து மனைவி இந்திராணி கிணத்துக்கடவு போலீஸ் ஸ்டேஷன்ல சரணடைஞ்சிட்டாங்க.
அடுத்து தலைமறைவாயிருந்த வினோத்குமார் உள்ளிட்ட 2 பேரை கைது செஞ்ச போலீஸ் மற்ற நபர்களை தேடிக்கிட்டு இருக்காங்க.